காலை வணக்கம் ருக்கையா பேகம். தாங்கள் என்னை அழைத்தீர்களா? செல்லுங்கள். ஆதாப் ஜோதா பேகம், வாருங்கள், இருக்கையில் அமருங்கள். இன்றைய காலை பொழுது அழகாக இருக்கிறதல்லவா? ஆம். என்ன இது? உங்கள் காதணிகளில் ஒரு ரத்தினம் விழ இருக்கிறது. தூங்கும் முன் அதை கழட்டவில்லையா? பரவாயில்லை, அதை கொடுங்கள். நான் இதை சரி செய்து தருகிறேன். வளைந்து விட்டதல்லவா? தொல்லை கொடுக்கும் விஷயங்களை வழிக்கு கொண்டு வருவதற்கு எனக்கு நன்றாக தெரியும். முடிந்தது. இதோ பாருங்கள். என்ன இது ஜோதா பேகம்? நேற்று இரவு விழா முடிந்ததும் இந்த உடையை கழட்டவில்லையா? இதை அணிந்து கொண்டே உறங்கிவிட்டீர்களா? ஆமாம், அது இரவு மிகவும் சோர்வாக இருந்தது, அதனால். என்னிடம் மறைக்கிறீர்களா? இல்லை, எதையும் மறைக்கவில்லை. பிரச்சனை ஒன்றுமில்லை. திடீரென சோர்வு ஏற்பட்டால் நம்மை மறந்து நாம் உறங்கி விடுவோம். ஆனால் உங்களை பார்த்தால் இரவு தூங்கியது போலவே தெரியவில்லை. ரஹீமுடன் இரவு முழுவதும் விளையாடினீர்களா? சரி, இதையெல்லாம் விடுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஜலால் என்னை எவ்வளவு விரும்புகிறார் என்று. சிறுவயதிலிருந்தே என்னை அக்கறையாக பார்த்துக் கொள்கிறார். இந்த ஜிமிக்கியை பார்த்தீர்களா? ஜலால் முதல் முறையாக போருக்கு காபூல் சென்ற பொழுது எனக்காக அங்கிருந்து இதை வாங்கி வந்தார். அவருக்கு இந்த ஜிமிக்கி பிடிக்கும் என்பதால் நான் இதை எப்பொழுதுமே அணிந்து கொண்டிருப்பேன். நிக்கா முடிந்து பல நாட்கள் அவர் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. அது அவரின் வழக்கம். அவர் மனதிற்கு ஏதாவது பிடித்துவிட்டால் அதை அவர் விடவே மாட்டார். பிறகு நிறைய பேகங்கள் அதற்கு பிறகு வந்தனர். இருப்பினும் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகிவிட்டோம். ஆனால் என்ன செய்வது? ஆண்கள் எப்பொழுதுமே அப்படித்தான். குதிரையை போன்றவர்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் இலக்கு தேவை. அதற்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த இலக்கை அடைந்து விட்டால் உடனே வேறொரு இலக்கை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவார்கள், இல்லையா? என்னை இங்கு அழைத்ததற்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கிறதா? ஆம், அந்த விஷயத்தையே நான் மறந்துவிட்டேன். எனக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? நான் ஜலாலின் குழந்தைக்கு தாயாக போகிறேன். இந்த ராஜ்யத்தின் வாரிசு இப்பொழுது எனது வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தாங்கள் என்னோடு இருந்து என்னையும் எனது குழந்தையையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனக்கு புரியவில்லை. வேறொன்றும் இல்லை. எனது கர்ப்பத்தில் ஷெஹன்ஷாவின் வாரிசு இருக்கிறது. அந்த வாரிசுக்காக ஜலால் எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கிறார், ஏங்கி இருக்கிறார். வாரிசுக்காக அவர் எத்தனையோ வேண்டுதல்கள் செய்திருக்கிறார். முன்பு ஒரு முறை ஹுதாவின் கருணையால் நான் கர்ப்பமுற்றேன். ஆனால் எதிரிகளின் சதியால் அந்த குழந்தையை இழந்து விட்டோம். ஆனால் சூழ்நிலை மாறவில்லை. நமக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள். இந்த ராஜ்யத்தின் வாரிசு வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். எனக்கு சேவை செய்ய நிறைய தாசிகள் இருக்கிறார்கள். ஆனால் நான் யாரையும் நம்பவில்லை, உங்களை தவிர. தங்களை போன்ற பொறுப்பான நல்ல மனம் படைத்தவர் வேறு யாரும் இல்லை. பார்த்தீர்களா ஜோதா பேகம்? அடிக்கடி இப்படித்தான் ஆகிவிடுகிறது. அது மிகவும் வேதனையை அளிக்கிறது. தாங்கள் என்னுடைய கால்களை பிடித்துவிட முடியுமா? நான் இப்படி சொல்வது எனக்கே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் உங்களை தவிர இந்த வேலைக்கு வேறு யாரும் தகுதியானவர் இல்லை. நான் கூறுவது என்னவென்று புரிந்து கொள்கிறீர்களா? ஆம்.
நீங்கள் எனக்கு சேவை செய்வீர்கள் அல்லவா ஜோதா பேகம்? நிச்சயம். போதும். இப்பொழுது சிறிது பரவாயில்லை. எனக்கு தங்களை தவிர வேறு யார் மீதும் நம்பிக்கை இல்லை. ஜோதா பேகம், தாங்கள் என்னை கவனித்துக் கொள்வீர்கள் அல்லவா? ஷெஹன்ஷாவின் குழந்தைக்காக தாங்கள் என்னை அக்கறையாக பார்த்துக் கொள்வீர்களா? இந்த சாம்ராஜ்யத்திற்கு நான் வாரிசை பெற்றுத் தரப்போகிறேன். எனக்கு தங்களை விட வேறு யார் மீதும் நம்பிக்கை இல்லை. ஜோதா பேகம், உங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் வரவே இல்லை. சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று கூறினீர்களே, எதற்காக உங்களை ருக்கையா பேகம் வர சொன்னார்கள்? என்னவாயிற்று ஜோதா பேகம்? உங்கள் கண்களில் கண்ணீர் இருக்கிறது. அதெல்லாம் இல்லை. எதற்காக ருக்கையா பேகம் உங்களை வர சொன்னார்கள்? அவர் என்ன விரும்புகிறார் என்றால், நான் அவரையும் பிறக்கப் போகும் குழந்தையையும் பார்த்துக் கொள்ள வேண்டுமாம். முன்னர் நடந்த அசம்பாவிதம் காரணமாக அவருக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லையாம். அதனால் தான். என்ன? நீங்கள் எதற்காக அவருக்கு சேவை செய்ய வேண்டும்? அவருக்காக தான் திருநங்கைகளும் பல தாசிகளும் இருக்கிறார்களே. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஜோதா பேகம். நான் இப்போதே சென்று ருக்கையாவிடம் பேசுகிறேன். இல்லை ஷெஹன்ஷா, நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. என்னால் உங்கள் கண்களில் கண்ணீரை பார்க்க முடியவில்லை ஜோதா பேகம். ருக்கையா பேகம் உங்களை சேவை செய்ய சொல்லி அவமானப்படுத்துவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இல்லை ஷெஹன்ஷா, நான் சேவை செய்கின்றேன். உங்களுடைய மகிழ்ச்சிக்காக, உங்கள் கனவை நினைவாக்க நான் செய்கின்றேன். ருக்கையா பேகமின் கர்ப்பத்தில் முகலாய ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா வளருகின்றார் அல்லவா? உங்களுடைய வம்சமாகும். நான் சேவை செய்வதால் அவர் திருப்தியாக இருக்கிறார் என்றால் நான் நிச்சயமாக அவருக்கு சேவை செய்வேன். ஏனென்றால் ருக்கையா பேகம் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு மனைவி மட்டுமல்ல, உங்களுக்கு பிறக்கவிருக்கும் குழந்தைக்கு அவர் தாய். அந்த குழந்தை நீங்கள் கண்ட அனைத்து கனவுகளையும் நிறைவேற்றும். உங்களுக்காக அனைத்தையும் செய்து உங்களை மிகவும் சந்தோஷப்படுத்தும். இதில் நானும் ஒரு அங்கமாக இருப்பேன். ருக்கையா பேகமிற்கு என் சேவைகளால் மகிழ்ச்சி கிட்டும் என்றால் நான் எவ்வாறு செய்யாமல் இருப்பேன்? அதன் மூலம் பிறக்கவிருக்கும் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் அல்லவா? என்னால் பெண்களின் மனதை புரிந்து கொள்ளவே முடியாது போல் தோன்றுகிறது. மனைவியாகவும் இருக்கிறீர்கள், தோழியாகவும் இருக்கிறீர்கள். என்ன செய்ய? பின்பு தாயாக மாறும்போது எப்படியோ? அனைவரையும் விட உங்களுக்கு பெரிய மனது என்பதை நீங்கள் மீண்டும் நிரூபித்திருக்கிறீர்கள் ஜோதா பேகம். உண்மையிலே நீங்கள் வித்தியாசமானவர். இருப்பினும் நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உங்கள் கிருஷ்ணருக்கு எத்தனை மனைவிகள் இருக்கிறார்கள்? 16,108 பேர். அதில் யாருக்கு என்ன அவசரம் வந்தாலும் இவர் உடனே அங்கு சென்று விடுவார். இருப்பினும் அவரோடு விக்கிரகத்தில் இருப்பது யார் என்று நீங்கள் கூறுங்கள். ராதை.
இன்று நான் அனைவருக்கும் ஒன்றை பிரகடனம் செய்ய போகிறேன். அப்போது நீங்களும் அங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வணக்கம் ருக்கையா பேகம். ஆதாப் ஜோதா பேகம். தாங்கள் இங்கு? ஆம், தாங்கள் தானே நான் தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள். அதான் நான் தங்களை பார்த்துக் கொள்வதற்காக வந்தேன். மிக்க நன்றி. அட ருக்கையா பேகம், என்ன இது? புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு மிகவும் கேடாகும். அதுவும் கர்ப்பமாக இருக்கும் பொழுது இப்படி செய்யக்கூடாது. இங்க பாருங்கள், இன்றிலிருந்து இவருக்கு உட்க அளிக்க கூடாது. இவருக்கு பழச்சாறுகள் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை தாருங்கள், சரியா? இதை எடுத்துக்கொண்டு செல். பிறகு இவருக்கு காலை மாலை 2 வேளையும் கால்களுக்கு மாலிஷ் செய்ய வேண்டும், சரியா? இப்பொழுது எப்படி இருக்கிறது ருக்கையா பேகம்? நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் ஜோதா பேகம். ஆனால் இந்த வெப்பம் என்னை கொன்று கொண்டிருக்கிறது. ஆம், வெப்பமாகத்தான் உள்ளது. இங்கு பாருங்கள், 4 பக்கமும் இங்கு திரை கட்டிவிட்டு அதன் பிறகு அனைத்து வேளைகளிலும் குளிர்ந்த நீரால் அதை நினைத்து விடுங்கள். அதனால் வெப்பம் கணிசமாக குறையும். உங்களுக்கு தெரியுமா ருக்கையா பேகம், சில சமயம் வெப்பமானது உடலில் உள்ள நீரை வற்ற செய்துவிடும். அதனால் தாங்கள் அடிக்கடி பழச்சாறுகளை பருகி வாருங்கள். தங்களுக்கு காய்ச்சல் எதுவும் இல்லையே? காய்ச்சல் இல்லை. ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் காலை வேளையில் எரிமலையைப் போலவும் இரவில் பனிமலையைப் போலவும் இருக்கிறது. என்னாயிற்று? ஒன்றுமில்லை ஜோதா பேகம். எனது தலை லேசாக வலிக்கிறது. ஜோதா பேகம், என் தலையை பிடித்து விடுகிறீர்களா? சற்று இதமாக இருக்கும். சரி, கண்டிப்பாக. உண்மையாக ஜோதா பேகம், எனக்கு இதமாக இருக்கிறது. இப்பொழுதுதான் புரிகிறது ஷெஹன்ஷா எதற்காக உங்களை இப்படி பாராட்டுகிறார் என்று. இப்போது நீ எப்படி இருக்கிறாய் ருக்கையா பேகம்? ஷெஹன்ஷா, பரவாயில்லை, பார்த்துக்கொள். இது போன்ற சமயத்தில் ஓய்வெடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனையும் இல்லை ஷெஹன்ஷா. இது போன்ற நேரங்களில் இவ்வாறு இருப்பது சகஜம்தான். தாசி, ருக்கையா பேகத்திற்காக குளிர்ந்த நீரும் பருக சர்பத்தும் ஏற்பாடு செய்யுங்கள். ஷெஹன்ஷா, நான் ஏற்கனவே கட்டளையிட்டு விட்டேன். அவைகள் வந்து கொண்டே இருக்கும். நான் மறந்தே போய்விட்டேன். நீங்கள் ருக்கையா பேகத்தை பார்த்துக் கொள்ளும் போது எப்படி தவறு நடக்கும்? ஆதாப் அத்தை அவர்களே. நன்றாக இரு. வணக்கம் அத்தை. இப்பொழுது உன் ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கிறது ருக்கையா? மிகவும் நன்றாக இருக்கிறேன். தாங்கள் அனைவரும் என் அருகில் இருக்கும் பொழுது நான் கவலைப்பட தேவையே இல்லை. நீ முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வாரிசு தரப்போகிறாய். கவனமாக இருக்க வேண்டும். எதற்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும். ஆகட்டும் அத்தை அவர்களே. தாங்கள் இருக்கும் பொழுது நான் எதற்காக கவலைப்பட வேண்டும்? தங்களுக்கு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக அத்தை அவர்கள் பரிசொன்று எடுத்து வந்திருக்கிறார். இந்த கங்கணம் இருக்கிறதே ருக்கையா பேகம், ஜலால் என் வயிற்றில் இருக்கும்போது அவனுடைய பாட்டி
இந்த கங்கணத்தை எனக்கு அணிவித்தார். இன்று இது உனக்குத்தான் சொந்தம். மிக்க நன்றி அத்தை அவர்களே. இந்த இந்த அரிய பரிசிற்காக. பார்த்தீர்களா ஜோதா பேகம், எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. ருக்கையா பேகமும் ஜோதா பேகமும் சேர்ந்து இருப்பதுதான் அனைத்தையும் விட அழகாக உள்ளது. ஆம் சலிமா பேகம், காலம்தான் அனைவரையும் மாற்றி விடுகிறது. எனது குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே என்னை மாற்றிவிட்டது. ஜோதா பேகத்தின் நல்ல மனதை தாங்கள் புரிந்து கொண்டதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது ஓய்வெடுத்துக்கொள், நான் சென்று வருகிறேன். இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஜோதா பேகம் முன்னோடி இருக்கிறாரே. ஜோதா பேகம், அந்த சர்பத் ருக்கையா பேகத்திற்கு ஏற்றதா இல்லையா என்று தாங்கள் சற்று சோதனை செய்து பாருங்களேன். சரி. சரி, நான் செல்கிறேன். எனக்கு முக்கியமான ராஜ வேலை பாக்கி இருக்கிறது. நீ ஓய்வெடுத்துக்கொள். ஆகட்டும் ஷெஹின்ஷா. ஹுதா ஹாஃபிஸ். அல்லாஹ்ஃபிஸ். அது சரி ஜோதா பேகம், அனைவரையும் பார்த்து கொண்டு என்னை மறந்து போய்விடாதீர்கள். எனக்காகவும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். நான் உங்களோட ஒரு விஷயம் பேச வேண்டும். என்னுடைய அறைக்கு வந்து என்னை சந்தியுங்கள். எப்பொழுது எப்படி வர முடியும்? நான் ருக்கையா பேகமுடன் நிற்க வேண்டும். இடைவெளி கிடைக்கும் போது வரலாமே. சற்று முயற்சி செய்து பாருங்கள். நன்றி ஜோதா. இதை பருகினால் உங்களுடைய மனம் சற்று அமைதி பெறும். இந்தாருங்கள். சலாம் பேகம் சாய்பா. ஜோதா பேகம் அவர்களை சேன்ஷா அழைக்கின்றார். ஜோதா பேகம், தாங்கள் சொல்லுங்கள். ஷெஹன்ஷா ஏதாவது முக்கியமான விஷயம் பேச இருப்பார். நான் நன்றாக இருக்கிறேன், செல்லுங்கள். சரி, ஆகட்டும். நான் சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன். அதுவரை கவனமாக இருங்கள். எங்க பாருங்கள், நான் வரும் வரை ருக்கையா பேகமை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். வணக்கம் ஷேன்ஷா. அப்படி என்ன முக்கிய விஷயம் என்னை தாங்கள் அழைத்தீர்கள்? தங்களை பாதியிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டேன் அல்லவா, அதற்காக தான் உங்களை அழைத்தேன். ராஜபுத்திர ஸ்திரீகள் கணவருக்காக பல சேவைகள் செய்வார்களாமே. நான் ஒரு பழமொழி கேட்டேன். அது என்னவென்றால், தங்கள் கணவருக்கு சேவை செய்வதுதான் தர்மம் என்பார்களாமே. ஆம், நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மைதான். கூறுங்கள், நீங்கள் என்னிடமிருந்து என்ன சேவையை எதிர்பார்க்கிறீர்கள்? அது என்னவென்றால் ஜோதா பேகம், எனக்கு மிகவும் வலிக்கிறது. எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. எவ்வாறு வெளியில் வருவது என்று தெரியவில்லை. எங்கே வலிக்கின்றது ஷேன்ஷா? இங்கே. ஜோதா பேகம், நீங்கள் எனது அருகில் இருக்கும்போது எனக்கு அனைத்தும் சீராக நடக்கின்றது. ஆனால் நீங்கள் என் அருகில் இல்லாத போது என் இதயம் துடிப்பதையே நிறுத்திவிடுகிறது. உங்களை பார்த்த பிறகுதான் மீண்டும் துடிக்க ஆரம்பிக்கிறது. இது நல்ல விஷயம் இல்லை. நான் ருக்கையா பேகமிற்கு சேவை செய்து கொண்டிருந்தால் பொய்யான காரணத்தை கூறி என்னை வர சொல்லி இருக்கிறீர்கள். பொய்யான காரணங்களை கூறி என்னிடமிருந்து தப்பித்து செல்கிறீர்கள். அதுவும் தவறுதானே. அது என்னவென்றால், ருக்கையா இப்போது ஓய்வெடுக்கும் நேரம். அதனால் நான் உங்களிடம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பம் என்னவென்றால், வேதனையால் துடிப்பதை நிறுத்திய என் இதயத்தை தாங்கள் மீண்டும் துடிக்க வையுங்கள். ஜலால் ஜோதாவை எதற்காக அழைத்திருப்பார்? சிறிது நேரம் கூட காத்திருக்க முடியாமல் அப்படி என்ன முக்கியமான வேலை? எனது ஹுட்காவை எடுத்து வாருங்கள் இப்பொழுதே. இடையூறுக்கு மன்னியுங்கள் ஹுசூர். ஜோதா பேகம் என்ன கூறினார் என்றால், நீ ஜோதாவின் தாசியா அல்லது எனது தாசியா?
என் நலனில் அக்கறை உள்ளவள் என்றால் எனது குட்காவை சீக்கிரம் எடுத்து வா, இப்பொழுதே. நீங்கள் ஒரு இளவரசி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு மந்திரம் அறிந்த மந்திரவாதி என்றுதான் நான் கூறுவேன். தங்களுடைய மந்திரத்தால் நான் இந்த உலகத்தையே மறந்து விடுகிறேன். ஏன் இவ்வளவு தாமதமாகிறது? ஒருவேளை ஜோதாவும் ஜலாலும்... இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் சென்ஷா. அனுமதி பெறாமல் உள்ளே வருவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? ஹுசூர், ருக்கியா பேகத்தின் உடல்நிலை திடீரென்று மோசமாகிவிட்டது.